என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி 200 hours GS சீரிஸில் இன்றைக்கி நம்ம 20வது வீடியோ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 19 வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் நேஷனல் இன்கம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்ட்ஸ் பாலிட்டியில் மாறி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ரெண்டுமே கொண்டு வர போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொன்னது தான், முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு 10 hours, அதாவது உங்கள் வீடியோ வந்து 10K வியூ ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க்கை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஒர்க் கிடையாது. நான் வீடியோ எடுக்கிறேன், டிசைன் டீம் வந்து அதை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் பண்ணி அடுத்த நாள் என்னென்ன வரணுன்றதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் ஒரு மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது மோட்டிவேஷன் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அடுத்த நாளை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற தயக்கம் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்மளோட பாதையில் கரெக்டாக போய்கிட்டு இருந்தோம்னா வேகமாக போகணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் பொறுமையாக போனால் கூட போக வேண்டிய இடத்த போய் ரீச் ஆகிடலாம். சரிங்களா? அதனால் பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக படிங்க. இன்னும் எப்படி பார்த்தாலும் எக்ஸாமுக்கு குரூப் 1 எடுத்தால் கூட 4 மாதம் 5 மாதம் இருக்குது, 150 நாள் இருக்குது. ப்ராப்பராக படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகிக்காதீங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கன்சிஸ்டண்ட்டாக போங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இடஒதுக்கீடு அப்படிங்கிற டாப்பிக்கில் ஆல்ரெடி ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். இடஒதுக்கீடை பேஸ் பண்ணி ஒரு பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, எப்படி இடஒதுக்கீடு வந்துச்சு, இடஒதுக்கீடு இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம். இடஒதுக்கீடுக்காக யாரெல்லாம் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாங்கிறத பார்த்துட்டு வந்தோம். விடுதலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம விடுதலைக்கு பின் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பார்ட் முடிச்சு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஏன்னா கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நார்மலாக பண்ணும்போது படிக்கும்போது வரிசையாக சொல்லும்போது கரெக்டாக இருக்குது, அது ஒரு ஸ்பீட் ரிவிஷன் கொடுத்துட்டா கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அதை அப்படியே கொடுத்துட்றேன். அப்படியே நான் சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. நான் ஸ்பீட் ரிவிஷன் சொல்கிறத அதையும் நீங்கள் திரும்ப எழுதிக்கோங்க. படித்தது தானே அப்படின்னு உட்காந்து பார்க்க வேணாம். ஒரு அந்த இடத்துல பாக்ஸ் பண்ணி ஸ்பீட் ரிவிஷன் இவ்வளோ நேரம் பார்த்ததை ஒரு சின்ன பாக்ஸ் எழுதிக்கிற போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 1948 விடுதலைக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரசாமி ராஜா இருந்திருப்பார். ஸோ குமாரசாமி ராஜா தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், விடுதலைக்கு பின். சரிங்களா? ஸோ இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி குமாரசாமி ராஜா கண்டினியூ பண்ணுவார். தென் பின்னாடி 51, 52 பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி வந்திருப்பார். தென் கேப்பில் பக்தவச்சலம் வந்திருப்பார். அவர் முடிஞ்சதுக்கப்புறம் காமராஜர் 9 வருஷம் கண்டினியூ பண்ணியிருப்பார். தென் இன்பிட்வீன் கேப்பில் டிஎம்கே அதுக்கடுத்து வர ஆரம்பிச்சிருப்பாங்க. டிஎம்கே அண்ணா வந்திருப்பார். நெடுஞ்செழியன் ஒரு வார காலம் இருந்திருப்பார். நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் மறுபடியும் கருணாநிதி ஆட்சிக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்திருப்பார். ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ இதெல்லாமே நம்ம அடுத்து அரசியல் அப்படின்னு பார்க்குறப்போ ஒவ்வொரு தலைவர்களையும் முடிச்சுட்டு தான் அரசியலுக்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு குமாரசாமி ராஜா விடுதலைக்கு அப்புறம் முதல் சிஎம்மாக பதவி இருக்கிறாரு. முதலாக இடஒதுக்கீடு ஆணையை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விடுதலைக்கு பின் குமாரசாமி ராஜா தான் ஃபஸ்ட்டு நிறைவேற்றியிருப்பார். ஸோ இவருடைய ஆணை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 41% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அப்போ மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு 67 தான் பின்னாடி அண்ணா பேர் மாற்றிருப்பார். அப்போ மதராஸ் மாகாணம் 41% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. இது தமிழ்நாட்டில். சேம் டைம் இந்தியா லெவலில் கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது. சரிங்களா? ஸோ இவர் கொடுத்தது பிசிக்கு 25%, எஸ்சிக்கு 16%, டோட்டலாக 41% ரிசர்வேஷன் குமாரசாமி ராஜா தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருப்பாரு 1948. ஸோ இந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நமக்கான அரசியலமைப்பு எழுத ஆரம்பிக்கிறாங்க. டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஆகஸ்ட் 29 பார்த்துருப்போம். ஸோ அவங்க ஃபுல்லாக எழுதி முடிச்சு நவம்பர் 26 1949 எழுதி முடிக்கிறாங்க. நம்ம அரசியலமைப்பு தினம், சட்ட தினம். அதுக்கு அடுத்த வருஷம் கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு ஜனவரி 26, டிசம்பர் ஒரு மாதம் கேப் வந்துடும். அடுத்து ஜனவரி 26 என்ன பண்ணுறாங்க, 1950 நம்ம அரசியலமைப்பு புத்தகம் நடைமுறைக்கு வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா குடியரசு தினம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குடியரசு தினத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் பட்டியல் இனம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூலில் எந்தெந்த கம்யூனிட்டியை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பற்றி புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லா கேஸ்ட் கம்யூனிட்டின்னு எடுக்கிறப்போ எல்லா கேஸ்ட்லையும் ஒரு சில கேஸ்ட்டை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பட்டியலுக்குள்ளே விலக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு தனியாக நம்ம ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ணணும்னு சொல்லி அந்த பட்டியலுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட கேஸ்ட் தான் பட்டியல் இனம். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ஷெட்யூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் 2 பேரையும் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஷெட்யூலில் வைக்கப்பட்ட கேஸ்ட்டு, ஷெட்யூலில் வைக்கப்பட்ட ட்ரைப்ஸ், அதை தான் எஸ்சி எஸ்டின்னு படிக்கிறோம். ஸோ அவங்களுக்கான ப்ரொவிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15 சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 16 சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 15 அவங்களுக்கு கல்வியில் நம்ம என்னென்னலாம் முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம், கல்வியில் அவங்க முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 16 வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருப்பாங்க. இது 2 சொல்லப்பட்ட விஷயம். இதை தாண்டி தாழ்த்தப்பட்டோர் அப்படிங்கிற ஒரு குரூப் சமூகத்துக்குள்ள நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இனம் சொல்லி மாற்றியாச்சு, பட்டியலுக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ பட்டியல் இனத்தில் இல்லாதவங்களுக்கு எதுக்காக ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில எதிர்ப்புகள் வர ஆரம்பிக்குது அந்த டைமில். சரிங்களா?
ஸோ அந்த எதிர்ப்புகளோட விளைவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தனி. இது வந்து அந்த டைம் நமக்கு ரிசர்வேஷன் வந்தப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டது எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5, மொத்தமாக கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டபடி 22.5% ரிசர்வேஷன் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் படி இந்தியாவுக்கு தேசிய அளவில் வழங்கப்பட்டது. இது நம்ம மாநில அளவில் 41%. ஸோ இதை எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 சண்பகம் துரைராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் போகிறாங்க. ஸோ செண்பகம் துரைராஜன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். 2 பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த ரிசர்வேஷன்னால, இந்த பிசிக்கு நம்ம குமாரசாமி ராஜா கொடுத்த ரிசர்வேஷன்னால எங்களுக்கு இந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. யார்? செண்பகம் துரைராஜனும் ஸ்ரீனிவாசனும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அகேன்ஸ்ட் பிசி ரிசர்வேஷன். இது வந்து இந்த பிசி ரிசர்வேஷன் வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, இந்த பிசி ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷனுக்கே அகேன்ஸ்டாக இருக்குது, கான்ஸ்டியூஷனில் அது சொல்லப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சென்னை மாகாணம் வெர்சஸ் செண்பகம் துரைராஜன் கேஸ். சரிங்களா? ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிறவங்க கொடுத்தது தப்பு, நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாத ஒரு இனத்துக்கு தனியாக, அதாவது வகுப்பு வாரியான இடஒதுக்கீடை வழங்குவது தவறு அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன ஆக ஆரம்பிக்குது, வகுப்புவாரி இடஒதுக்கீடு அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு ஜட்மெண்ட் வந்துருது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா காமராஜரை மீட் பண்ணி பேசுறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமராஜர் இருந்துட்டு இருப்பாருமா. சரிங்களா? காமராஜர் காங்கிரஸில் முக்கியமான தலைவராக இருப்பார். ஸோ அதே டைமில் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேருவை மீட் பண்ணுற வாய்ப்பு இருக்கும் காமராஜருக்கு. காமராஜர் நேராக இங்கே இருக்க கோரிக்கையில் கொண்டு போய் நேருட்டு டிஸ்கஸ் பண்ணுவார். சரிங்களா? பின்னாடி 54 தான் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் மறுபடியும் சிஎம் ஆவாருங்க. 54 to 63 9 வருஷம் இருந்திருப்பாரு. அப்போ போய் காமராஜர் சொல்கிறார் நேருட்ட, இதனால் நிறையா பிரச்சனை வருது, அந்த பிசி ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணதுனால பிசி எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டாக போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ அதுக்கு ஏதாவது பண்ணணும், ஏன்னா அதிகமான மக்கள் தொகை அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி இந்த பிசி ரிசர்வேஷனை கொண்டு போய் 9th ஷெட்யூலில் வைப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951. இப்போ நம்ம பார்த்தது 48 பார்த்துருக்கோம், அந்த டேட்டா அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 1951 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 15ல் 4 15 அப்படிங்கிறது எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷனில் 4 பிசிக்கு வந்து 9th ஷெட்யூலில் ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா? பிசி ஆட் பண்ணுறாங்க 9th ஷெட்யூலில். சரிங்களா? இது 2வது பின்னாடி பார்ப்போம். 15ல் 5 2005 வந்திருக்கும். வேணும்னா இங்கே எழுதிக்கோங்க, நான் வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து 2005 93வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 15ல் 5. இந்த 15ல் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஐஐஎம் போன்ற கல்லூரிகளில், ஐஐடி ஐஐஎம் போன்ற உயர்கல்வி எஜுகேஷனில் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. இது 15ல் 5. சரிங்களா? 15ல் 4 வந்து பிசியை வந்து 9th ஷெட்யூலில் ஆட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் ரிசர்வேஷன் உண்டு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆட் பண்ணது எப்போ? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951. ஸோ இதன்படி என்ன செய்யப்பட்டது அப்படின்னா புதுசாக எந்த சேஞ்சஸும் பண்ணல, குமாரசாமி ராஜா கொடுத்ததை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை. உறுதி செய்யப்பட்டது பிசிக்கு 25%, எஸ்சி எஸ்டிக்கு 16% சேர்த்து 41%. நல்லா புரிஞ்சுக்கணும். 1948 பார்த்தோம், அடுத்து 1951 பார்த்தோம். இதான் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. 51ல் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 9th ஷெட்யூலில் கொண்டு வந்து உறுதி பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ்மா. அதுக்கப்புறம் நமக்கு 52ல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ராஜாஜி வருவார், 54 வர. 54க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காமராஜர் ஆட்சிக்கு வந்துருவார். அவர் ஒரு 9 வருஷம் காமராஜர் ஆட்சியில் இருப்பார். திரும்ப அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்தவசலம் இவர் அண்ணா வந்திருப்பார். அண்ணா வந்து 1967 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் வரைக்கும் அவர் இருந்திருப்பார், பிப்ரவரி 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நெடுஞ்செழியன் இருந்திருப்பார், ஒரு வாரம் ஆட்சியில் இருந்திருப்பார் இடைக்கால முதல்வராக. திரும்ப அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் டிஎம்கே ஆட்சி வந்திருக்கும். டிஎம்கே ஆட்சி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நம்ம எம்ஜிஆருக்கு வந்து அமைச்சர் பதவி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. மதுவிலக்கு கொள்கையை வந்து கருணாநிதி வந்து கொண்டு வரல, மதுவிலக்குக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சில கோரிக்கைகளை முன் வச்சு தனி கட்சியை தொடங்கிடுவார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி. 72ல் அது உதயமாயிரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அரசியல் வந்துகிட்டு இருக்கும். இந்த டைம்ல நமக்கு தேவை குமாரசாமி ராஜா. அங்கிருந்து நேரம் வந்தீங்கன்னா 51 காமராஜர் போய் நேருட்ட பேசுறது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இடஒதுக்கீடுல. அதுக்கப்புறம் நேரம் வந்தோம்னா 1969 வந்துடணும். 1969 தமிழ்நாட்டில். ஸோ 69 தான் அண்ணா இறந்திருப்பாரு. 67 வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்காக சொன்னேன். 69ல் அண்ணா இறந்திருப்பார். சரிங்களா? அண்ணா இறந்தது பிப்ரவரி 3மா. 69 பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அண்ணா இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி தான் இருப்பார். ஒரு வாரம் மட்டும் நெடுஞ்செழியன் இருந்திருப்பார். அடுத்து கருணாநிதி வந்திருப்பார். சரிங்களா? கருணாநிதி வந்ததுக்கப்புறம் இது நடந்தது. இப்போ சிஎம் யாருன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி. என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருடைய பேர்லன்னு கேட்டிங்கன்னா சட்டநாதன் ஆணையம். நோட் பண்ணிக்கோங்க, சட்டநாதன் ஆணையம் ஃபர்ஸ்ட் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் சட்டநாதன் ஆணையம் 1969. இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1971 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து 31% ரிசர்வேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 18% ரிசர்வேஷனும் கொண்டு வர்றாங்க. மொத்தம் 49% ரிசர்வேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல 25
ப்ளஸ் 16 மொத்தம் 41 பார்த்துருந்தோம். இது இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது சட்டநாதன் ஆணையத்தின் ரிப்போர்ட் படி 49% ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த சட்டநாதன் ஆணையத்தில் என்னதான் பெருசாக பண்ணாங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்க்ரீஸ் ரிசர்வேஷன் அண்ட் பிசி ரிசர்வேஷன் ஒன்லி ஃபார் கிரீமி லேயர், பொருளாதாரத்தில் அடித்தட்டுக்கு கீழே ஒரு விளிம்புக்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் தான் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? இது ரெண்டும் தான் சட்டநாதன் ஆணையத்தோட ரிப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திரா போன்ற நாடுகளில் 60% மேலே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி நம்ம தான் 50% கொடுத்துருக்கோம், கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஏன்னா 50% தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆந்திராலாம் பார்த்தீங்கன்னா இப்போ 60% கொடுத்துருப்பாங்க அந்த டைம்லேயே. நம்ம வந்து 49 50 ஸ்டாப் பண்ணியிருப்போம். இங்கே 31 18 கொடுத்ததுக்கு ரீசனே இந்த 49 50 தாண்டக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் அடிப்படையில் தான் டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ கொண்டு வந்து 49% ரிசர்வேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து இதை கண்டினியூஸாக தொடர்ந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னா பின்னாடி ஏடிஎம்கே ஆட்சி வரும். இவர் எம்ஜிஆர் ஆட்சி காலம். எம்ஜிஆர் ஆட்சி காலம் 80 ஏடிஎம்கே வருது. எம்ஜிஆர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் வந்த உடனே இந்த இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருமான அடிப்படையில் மக்களை பிரிக்கலாம். ஏன்னா சட்டநாதன் ஆணையம் ஆல்ரெடி என்ன சொல்லிருச்சு, கிரிமி லேயர்னு ஒரு லேயர் செட் பண்ணி அவங்க அந்த வருமானத்துக்கு கீழே வருமான கோடு ஒன்று செட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் என்ன பண்ணணும், இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த வருமான அடிப்படை அப்படின்றது இல்லைங்களா, கிரிமி லேயர், அதை செட் பண்றாரு. ஒரு வருஷத்துக்கு 9000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா 9000 ரூபாய் அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த கிரிமி லேயர் அப்படின்ற கான்செப்டை கொண்டு வரலாம், அவங்க இந்த சலுகைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் முன் வர ஆரம்பிக்குது. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அந்த வருமான அடிப்படையில் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் 2/2/1979 இதை தமிழ்நாடு ஜிஓ பின்னாடி என்ன பண்ணுவார், கேன்சல் பண்ணிடுவார். சரிங்களா? வருஷத்துக்கு 9000 ரூபாய் இதை கேன்சல் பண்ணி புதுசாக ஆணை வெளியிடுறாரு. அடுத்து என்ன வெளியிடுறாருன்னா ஆல்ரெடி 31% இருந்துச்சுல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். இது அப்படியே ஒவ்வொரு டைமும் நோட் பண்ணிட்டே வரணும். பிசி வந்து 25% குமாரசாமி ராஜா கொடுத்தாரா, 25 + 16, இந்த 25 தான் 31 மாறிச்சு. எப்போ மாறிச்சு, எம்ஜிஆர் மாத்தினார், இவர் கலைஞர் மாத்தினான்னு பார்த்தா 69. இந்த 69 மாற்றப்பட்டதை இப்போ 80 வந்து எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, 9000 ரூபாய் பெர் ஆனம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணி இதை 50% கன்வெர்ட் பண்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கன்வெர்ட் பண்றாரா, எம்ஜிஆர் 50% ஆணை பிறப்பிக்கிறாரு, 31% 50 மாத்துறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த 16 ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு, 18 ஆயிடுச்சு. இந்த 18 அப்படியே தான் கண்டினியூ பண்ணுது. ஸோ இப்போ பாருங்க 41 இருந்தது, 49 ஆனது, இப்போ வந்து எவ்வளோ ஆயிடுச்சு, 68% ஆயிடுச்சு தமிழ்நாட்டில். இதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். சரிங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன். 25 31 31 50 ஆயிடுச்சு, 16 18 ஆனது அப்படியே இருக்குது. ஸோ இது எம்ஜிஆர் காலத்தில். இதெல்லாம் கடைசி நான் ஒரு ஸ்பீட் ரிவிஷன் கொடுப்பேன். அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பீடு அப்படியே கூட சொன்னீங்கன்னா ஒரே கிளாஸ் தான் மனப்பாடம் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து 1982 பாருங்க அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கப்படுது. 1982 மறுபடியும் ஒரு ஆணையம் அமைக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்டோருக்காக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட 2வது ஆணையம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திரு அம்பாசங்கர் ஆணையம். செகண்ட் பிற்படுத்தப்பட்ட ஆணையம். அப்போ தமிழ்நாட்டில் யாரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலம். சரிங்களா? ஸோ இதில் இந்த அம்பாசங்கர் ஆணையத்தில் மெயினான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசி ரிசர்வேஷன் சொல்லி ஒரு ரிசர்வேஷனை கொண்டு வந்துட்டீங்க பிற்படுத்தப்பட்டோருக்கு. ஆனால் பிசி அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜாதி அமைப்புகள் வருது, சொசைட்டி இருக்குது. பட் ஆயிரக்கணக்கான ஜாதியில் ஒரு 50 ஜாதிகள் மட்டுமே இந்த பிசி ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாசங்கர் ஆணையம். அம்பாசங்கர் ஆணையத்தில் மெயினான விஷயம் இதுதான். பிசிக்குள்ளே நிறையா கம்யூனிட்டி இருக்காங்க. சரிங்களா? அந்த கம்யூனிட்டியில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும்தான் இந்த பிசி ரிசர்வேஷனை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ 1982 அம்பாசங்கரோட ரிசல்ட் இதுதான். சரிங்களா? தென் 1988 89 அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் பிசின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மக்கள் வன்னியர் தான், எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேணும். அதுவும் என்ன கேட்குறாங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 20%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2% இடஒதுக்கீடு எங்களுக்கு வேணும், தனியாக வேணும், எம்பிசின்னு இல்லாமல் வன்னியர் கம்யூனிட்டிக்கே வேணும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த போராட்டம் நடக்கிறது 1988 89. இந்த போராட்டத்தில் ஷூட்டிங் ஆர்டர் நடத்தி கிட்டத்தட்ட 21 பேர் இறந்துருப்பாங்க வன்னியர்கள். அவங்களுக்காக இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த 21 பேருக்கான கூட்டம் இன்னும் நடைபெற்று இருக்கும், இரங்கல் கூட்டம். சரிங்களா? 21 பேர் வன்னியர்கள் இறந்திருப்பாங்க வன்னியர் ரிசர்வேஷனுக்காக. இது 1988 89. தென் அதுக்கப்புறம் 89 கருணாநிதி ஆட்சி காலம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படியே அடுத்து 88 89 அப்புறம் கருணாநிதி ஆட்சி காலம் மறுபடியும் வருது 1989. ஸோ கருணாநிதி மறுபடியும் சேஞ்சஸை கொண்டு வராரு. சரிங்களா? நம்ம இது வரைக்கும் பார்த்ததை அப்படியே மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதை அப்படியே கொண்டு வாங்க. 89 நம்ம 48 என்னென்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே யோசிங்க. 48 வந்து 25% இருந்தது பிசி, என்னாச்சு, பிசியை மட்டும் பார்ப்போம். 25% இருந்தது, 31% ஆச்சா. அந்த 31% அடுத்து என்ன ஆச்சு, 50% மாறிச்சுல. இந்த 50% கருணாநிதி 2ஆ பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி. இவ்வளோ பிரச்சனை நடக்கு, வன்னியர்லாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ பிசினா என்ன, எம்பிசினா என்ன, அதுக்கு ஒரு வரையறை கொடுப்போம்னு சொல்லி வரையறை கொடுக்குறாரு. அதாவது சொசைட்டியில் 50 to 65% வரை
பின்தங்கி இருக்கிறவங்கள பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னும், 65% கீழே அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, சொசைட்டில ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படின்னா அவங்கள மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னும் 2 கேட்டகரியா பிரிப்போம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொடுத்த அந்த 50% ரிசர்வேஷன் கடைசியா கொண்டு வந்ததை 30% பிசிக்கும் 20% எம்பிசிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாரு. பிரிக்கிறதா 1989 கலைஞர், மெயினான விஷயம் இது, சரிங்களா? ஸோ அதே டைம்ல இதோட அவர் ஸ்டாப் பண்ணல, டைரக்டா இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்சிக்கு 18 ஆல்ரெடி இருந்தது கூட எஸ்டிக்கு 1% அடிஷனலா சேர்க்கிறாரு, சரிங்களா? 1990ல 89ல வர்றாரு ஆட்சிக்கு, 1990ல இதெல்லாம் சேர்த்து என்ன பண்றாரு, ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாரு. ஸோ இதன்படி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரிசர்வேஷன் 1990ல எப்படி மாறுதுன்னு பாருங்க. 1948 நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து அம்பாசங்கர் ஆணையம் அமைக்கிறாங்க 1969ல, சரிங்களா? 69ல பின்னாடி 1982, திரும்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1989 90களில் இப்போ இருக்கக்கூடிய காலம் பார்க்குறோம், சரிங்களா? கரெக்டாக வருஷத்தையும் பார்த்துட்டே வரணும், ஆர்டரையும் பார்த்துட்டே வரணும். இவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 1971 சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி 30 + 20 2 சேர்த்து 50% முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுக்குள்ள 106 சாதிகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்போ, சரிங்களா? எதில் எம்பிசியை பிரிச்சாங்கல்ல, எம்பிசிக்குள்ள 106 சாதிகள், அதில் வன்னியன்றது ஒரு சாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் 18 + 1 மொத்தம் 69% ரிசர்வேஷன். இந்த 1% 1990, சரிங்களா? ஹைகோர்ட், சரிங்களா? ஹைகோர்ட் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மேக்சிமம் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொண்டு வர எல்லாமே உயர் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி கொண்டு வந்துருவாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை கேன்சல் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும், அது பின்னாடி பார்ப்போம், சரிங்களா? ஸோ இப்போ இது அப்படியே பாருங்க, இது 69% மாறிடுச்சா? இதுக்கப்புறம் 90 வரை முடிச்சிட்டோம். 92ல இந்த 69% வந்ததுக்கு அப்புறம் 2 விஷயம் நடக்கும். மண்டல் கமிஷன் 92ல மண்டல் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ப்போம். மண்டல் கமிஷன் என்ன ரிப்போர்ட் சொன்னாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்ப்போம். அந்த மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. இதை மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க, அதை இந்திரா சகானே வழக்குன்னு சொல்லுவாங்க. கேஸ் ஃபைல் பண்ணதுனால இந்திரா சகானே கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1992ல இந்த கேஸ் என்னங்கிறது இப்போ மத்திய அரசு ரிசர்வேஷன் பார்ப்போம், மாநில அரசு முடிச்சுட்டு மத்திய அரசு போவோம், அதுல இதை தெளிவாக பார்க்க போறோம், சரிங்களா? இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒன்லி 50% தான். முன்னாடியே பார்த்தோம்ல 1960களிலேயே ஆந்திரா 60 தாண்டிட்டாங்க, நம்ம தான் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி 50%க்குள்ள இருக்கும், அதை மறுபடியும் ரிமைன் பண்றாங்க. நீங்க 50% ரிசர்வேஷன் தான் இருக்கணும், ஆனா 69% கொடுத்துருக்கீங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 1993ல நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பில் இருக்கக்கூடிய விஜயன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அடுத்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. இதை ரிமைன் பண்ணி 50% ரிசர்வேஷன் இருக்கணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கேஸ் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுல, மாநில அரசுல ஏன் இவ்வளவு இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. இது வந்து விஜயன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஜயன் ஃபைல் பண்ற கேஸுக்கு அகேன்ஸ்டா எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50%க்கு மேல இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அண்ட் பிசிக்கு இருக்கக்கூடிய அடிஷனல் ரிசர்வேஷன்லாம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க உயர் கல்விகளில். ஸோ இதை சொன்னதுனால அந்த டைம்ல தான் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரிசர்வேஷனை கொண்டு போய் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நரசிம்மராவ் கவர்மெண்ட் அப்போ இருக்கும் 91ல வந்து பார்த்தீங்கன்னா எல்பிஜி படிச்சிருப்பீங்களா, நரசிம்மராவ்கிட்ட பேசி டைரக்டா என்ன பண்ணிடுவாங்க, பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணி, ஆக்சுவலா அது தனிநபர் மசோதா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில் பாஸ் பண்ணி 1994ல் 1994 தமிழ்நாட்டுக்கு எஸ்சி எஸ்டி பிசி ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணியிருப்பாங்க 1993. ஸோ இதை 76வது சட்ட திருத்தம் 1994, 76வது சட்ட திருத்தம் 1994, ரிசர்வேஷன் பில் பாஸ் பண்ணது 93. இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. பில் பாஸ் பண்ணது 93, ஆனால் அந்த ரிசர்வேஷன் ஆக்டா மாறினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தில் திருத்தம் செய்யப்பட்டது 94ல். 1994 76வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் இதன்படி 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 9வது அட்டவணையில் இடஒதுக்கீடு கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. 76வது சட்ட திருத்தம் 1994 பண்ணும்போது முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா. அதே டைமில் இதுக்கு அகேன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயன் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிப்பார். நேம் மட்டும் மென்ஷன் பண்ணுறேன், சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு அந்த பேர் கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான், சரிங்களா? இதை பெருமைப்படுத்தி சொல்றது சிறுமைப்படுத்தி சொல்றதெல்லாம் கிடையாது. சில பேர் அப்படியே யோசிக்கலாம். எனக்கு என்ன அப்படின்னா, கொஸ்டினில் கேட்கும்போது பேர் நமக்கு தெளிவாக இருக்கணும், அதனால பேரை மட்டும் மென்ஷன் பண்ணிட்டு போகிறேன், சரிங்களா? எல்லாரும் பேருமே பேரை மட்டும் தான் சொல்லிக்கிட்டே போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து இந்த விஜயன் யார் அப்படின்றது முக்கியம். கேஸ் ஃபைல் பண்ணாரு எதுக்கு அகேன்ஸ்டா, இடஒதுக்கீடு அகேன்ஸ்டா. அப்ப இடஒதுக்கீடு அகேன்ஸ்டா என்னென்ன கேஸ்லாம் வந்து சின்ன செண்பகம் துரைராஜன்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னா, அதுக்கு எந்தெந்த வருஷம்ன்றது ஆர்டர் பண்ண சொல்லலாம். அதுக்காக தான் அந்த இயருக்கு நேரம் அந்த கேஸையும் உங்களுக்கு ஃபைல் பண்ணி உள்ள கொடுத்துட்டே வரேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு இதில் என்ன ஒரு கொஸ்டின் மார்க்னா, சரி இப்போ கொண்டு வந்து 9th ஷெட்யூலில் வச்சாச்சு. 9th ஷெட்யூலில் பேர் என்னன்னு படிச்சிருக்கோம், 9வது அட்டவணை சரத்துக்களை பாதுகாக்கக்கூடியது, பாதுகாப்பு பெட்டகம், அதில் கொண்டு போய் வச்சிட்டோம்னா பாதுகாப்பாக இருக்கும், சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு மேல்முறையீடு பண்ண முடியாதுன்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது. 2007 ஐஆர் கோயல்கோ. இந்த கோயல்கோ கேஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயல்கோ கேஸில்
என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேசவானந்த பாரதி வழக்கோட ஜட்ஜ்மெண்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க மறுபடியும். கேசவானந்த பாரதி 24 ஏப்ரல் 24 1973 கேசவானந்த பாரதி கேஸோட ஜட்ஜ்மெண்ட் ஃபைல் ஆகுது. இப்போ நம்ம பாலிட்டிக்குள்ளே போகிறப்போ ஒவ்வொரு கேஸும் அதுக்குள்ளே பார்ப்போமா, பாலிட்டியில் ஆர்டிகல்னு ஆரம்பிக்கல, 1வது ஆர்டிகல்லேருந்து போகிறப்போ ஒவ்வொரு கேஸையும் நம்மளுக்கு டெப்த்தாக எடுக்கிறேன். சரிங்களா? கேஸை ஆனால் வீடியோ அதிகமாக போகும், கேஸ் தனித்தனியாக பார்ப்போம். இந்த கேசவானந்த பாரதி வழக்கை ரிவீல் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, 24/4/1973 ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி, சரிங்களா, இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி யாராவது 9th ஷெட்யூலில் கொண்டு போய் எந்த விஷயத்தை வச்சிருந்தாலும், ஏன்னா 1951 9th ஷெட்யூல் உருவாயிருச்சு, அதுலேருந்து ஒரு 23 வருஷம் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க 9th ஷெட்யூல், அதை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். ஆனால் 73 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அரசியலமைப்பு கட்டமைப்பு மாறாமல் திருத்தலாம் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் எந்த அஃபெக்ட் ஆகாமல் நாங்கள் அதை கரெக்ஷன் பண்ணுவோம். அதாவது உச்சநீதிமன்றத்தின் மறு ஆய்வுக்கு 9வது அட்டவணையை 1973க்கு பின் கொண்டு வரப்பட்ட சரத்துகளை மட்டும் நாங்கள் மறு ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயல்கோ கேஸில் ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு, ரிவீல் பண்ணுறாரு. அப்போ இந்த ரிவீல் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் படி, கோயல்கோ கேஸோட ஜட்ஜ்மெண்ட் படி நமக்கு என்ன நடக்கும்னா, 94 அப்படிங்கிறது 73க்கு அப்புறம் தானே கொண்டு போய் வச்சாங்க. அப்போ 9வது அட்டவணையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மறுபடியும் திருத்தத்திற்கு உட்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதர் ரீசன் தான் மறுபடியும் திருத்தமும் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கலைஞர் 2007 2009 அதில் உள்கட்டமைப்பு திருத்தங்களை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கலைஞர் பார்த்தீங்கன்னா கருணாநிதி 2007 பிசி 30% இருக்கு இல்லைங்களா, 30% 2ஆ பிரிக்கிறார். இதில் பிசிக்கு 26.5, பிசி முஸ்லீமுக்கு 3.5% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்சி நமக்கு ஆல்ரெடி தெரியும் 18% இருந்ததை எஸ்சிஏ அப்படிங்கிற உள்கட்டமைப்பை கொண்டு வர்றாங்க. சரிங்களா? எஸ்சிஏக்கு ஒரு 3%, எஸ்சிக்கு ஒரு 15% கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 8 எஸ்டி அப்படிங்கிறது 1% தெரியும். ஸோ டோட்டலாக சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 69% உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஸோ இப்போயுமே இந்த ரிசர்வேஷனில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில குளறுபடிகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிசி முஸ்லீம் 3%, 3.5% இருக்கா. இப்போ எக்ஸாமில் பிசி முஸ்லீமாக இருந்தாங்கன்னா இந்த 3.5% ரிசர்வேஷனுக்குள்ளே தான் வருவாங்க. இப்போ நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுறீங்களா, பிசி முஸ்லீமாக இருந்தாங்கன்னா இந்த ரிசர்வேஷனுக்குள்ளே தான் வருவாங்க. ஆனால் இந்த எஸ்சிஏ ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, அவங்க எஸ்சிஏல இருந்தாங்கன்னா அவங்க ஆக்சுவலாக இந்த 3% எடுத்துக்கிறாங்க, இந்த 15க்குள்ளேயும் வர்றாங்க. ஆக்சுவலாக இப்போ எஸ்சிஏக்கு 18% ரிசர்வேஷன் மாதிரி வந்துடுது. எஸ்சிஏ ஸ்பெஷல் ரிசர்வேஷன், அவங்க எஸ்சி ரிசர்வேஷன் 15 என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த 3 எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுக்காக நிறையா கேசஸ் இப்போ ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா எஸ்சிஏக்கு தனியாக உள்கட்டமைப்புன்னு சொல்லி அவங்களுக்கு உள்ள இருந்து தனியாகவே இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு. அப்போ இந்த 15 எடுத்துட்டு இதில் எந்த மாதிரி வருதுன்னா, நம்ம ஜென்ரலில் இருக்கிறோம்ல, பிசி ரிசர்வேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, பிசி ரிசர்வேஷன் முடிச்சதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஜென்ரலுக்கு போவாங்க. ஆனால் நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், ஜென்ரலில் முடிச்சு தான் ரிசர்வேஷனுக்கு வருவோம். அதாவது பிசிக்கு இப்போ மொத்தம் 69% ரிசர்வேஷன்னா மிச்சம் 31% ஓசின்னு வச்சுக்கோங்களேன், 69 போக. இந்த 39% இப்போ பிசிக்கு 30%னா 30 + 31 மொத்தம் 61% பிசிக்கு வருமா? இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த 31% எல்லாத்துக்குமே ஆட் ஆகும்ல ஜென்ரலில். ஸோ அந்த மாதிரி இந்த எஸ்சிஏ என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சி ரிசர்வேஷனை சேர்த்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ. ஸோ அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இதுக்கப்புறம் வரும், பார்க்கலாம். இதில் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே பிசி முஸ்லீமுக்கு அப்படி கிடையாது, இவங்க பிசி சீட்டை போய் எடுக்க முடியாது, அவங்க முஸ்லீம் சீட்டை மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் எஸ்சிஏ அப்படி கிடையாது, எஸ்சி சீட்டை எடுக்கிறாங்க, எஸ்சிஏ சீட்டை எடுக்கிறாங்க. அதுதான் இப்போ நடக்கக்கூடிய விஷயம். ஸோ அதுக்குமே நிறையா போய்கிட்டு இருக்கு, டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்து 2021 1 இயர் இடஒதுக்கீடு கேட்குறாங்க எம்பிசி. அந்த 20% கொடுத்தாங்கல்ல, 30 20 1 இயர், அந்த 20%ல் 1 இயர் மட்டும் 10.5%, அதர் எம்பிசி உள்ள 9.5%, 1 இயர் மட்டும் 10.5, அதுக்குள்ள டிஎன்சி 7.5% கேட்குறாங்க. சரிங்களா? டிஎன்சினா டீநோட்டிஃபைட் கேஸ்ட் அப்படி தனியாக இருக்கும். ஸோ இதில் மெயின் இப்போ என்னன்னா, அந்த 1 இயர் கேட்ட 10.5% ஹைகோர்ட், மதுரை ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. எப்போ நவம்பர் 2021 ஹைகோர்ட் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அதை மறுபடியும் நம்ம சுப்ரீம் கோர்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, இது கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வித்தவுட் குவான்டிஃபையபிள் டேட்டா நாட் கிவன், அதாவது வித்தவுட் குவான்டிஃபையபிள் டேட்டா, அதாவது குவான்டிஃபையபிள் டேட்டா அப்படின்னா உங்களுக்கு சரியான தரவுகள் கொடுக்கப்படலை. இப்போ அதில் என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, 10.5% 1 இயர் இருக்காங்க, அதில் மிகவும் பிற்படுத்தப்பட்டவரில் நாங்கள் தான் அதிகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக இருக்கிற நீங்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கீங்க, நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டீங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமி லேயருக்கு கீழே தான் இருக்கீங்களா? ஏன்னா ரிசர்வேஷன் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எப்படி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்ல முடியும்? அவங்க சமுதாயத்தில் முன்னாடி வந்துட்டாங்க, அவங்களுக்கான பொருளாதார நிலை மேலே வந்துருச்சு அப்படின்னா அவங்க நம்ம என்ன சொல்ல முடியாது, பேக்வர்டில் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ராக்சிமேட் டேட்டா தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, எக்ஸாக்டாக இவ்வளோ கவுண்டிங்கில் இருக்கீங்களா, இதில் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாவும் குவான்டிஃபையபிளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
வித்தவுட் குவான்டிஃபையபிள் டேட்டா இந்த ரிசர்வேஷன் எங்களால் ஏற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ அதில் 2-3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று அது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சேஞ்சஸ் பண்ணலாமா? ஏன்னா 2018 2022 வரை இந்த விஷயம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷனுக்குள்ளே இருந்தது. ஏன்னா பிரசிடென்ட் தான் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷனில் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எப்படி சேஞ்ச் பண்ணீங்க? 105வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கல்ல, 105வது அமெண்ட்மெண்ட் 2013 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் சேஞ்சஸே பண்ணியிருக்க முடியும். ஏன் அதுக்கு முன்னாடி சேஞ்சஸ் பண்ணீங்க? பண்ணது செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. நீங்கள் மெயினாக இதை எடுத்துக்கிட்டாலே போதும். குவான்டிஃபைல் டேட்டா இல்லை. இப்போ என்னன்னா அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2022 மார்ச் உச்சநீதிமன்றம் கேன்சல் என்ன பண்ணிட்டாங்க, கேன்சலேஷன் கன்ஃபார்ம், இது கிடையாது, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க 2022. அது நமக்கு அடிஷனல் டேட்டா தான், தேவைன்னா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. அது கொண்டு வந்தாங்க, எடுத்துட்டாங்க, அது இப்போ இல்லை நமக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க டோட்டல் ரிசர்வேஷன் லிஸ்ட் இதுதான். இதை மட்டும் கரெக்டாக முடிச்சிட்டோம்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சு. 26.5% பிசி, பிசிஎம் இது ரெண்டும் சேர்ந்து 30%. அடுத்து எம்பிசி இது கூட ஆட் பண்ணால் 50%. டோட்டலாக முடிஞ்சா டோட்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ இது ரெண்டும் சேர்த்து 18, எஸ்டி வந்து 1, இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 19%. டோட்டலாக 69% ரிசர்வேஷன். இதுதான் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். ஓகேங்களா? இதில் தமிழ்நாடு ரிசர்வேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பீடாக வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸ்பீட் ரிவிஷன் அப்படியே நம்ம பார்த்த விஷயத்த ஒன்லி இயரோ இல்லை பர்சனோ யாரோ ஒருத்தவங்களை மேலே வச்சுக்கோங்க, அந்த நம்பரை மட்டும் அப்படியே நோட் பண்ணுங்க. வித்தின் 2 minutes வேகமாக பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏரியா முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்ததுலேருந்து 1948 சிம்பிள் குமாரசாமி ராஜா. இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஞாபகம் வைக்க முடியுமோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். குமாரசாமி ராஜா என்ன பண்ணியிருப்பார்? பிசி, எஸ்சி 2 தான் ரிசர்வேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பிசிக்கு வந்து 25%, எஸ்சிக்கு 16%, டோட்டலாக 41% ரிசர்வேஷன் இருந்திருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்தீங்கன்னா 1969 அம்பாசங்கர் ஆணையம் 1971 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதன்படி, ஏன்னா இதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அதுக்கு முன்னாடி கேஸ் வரும், பிரச்சனை வரும், அதெல்லாம் ரெண்டாவது. கொடுத்தது ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 1951 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டேட்டா கன்ஃபார்ம், அது முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது 1969 அம்பாசங்கர் ஆணையம் படி இதை 31ஆகவும் இதை 18ஆகவும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 49% ரிசர்வேஷன். திரும்ப 1980களில் 82ல் யார் வராருன்னு கேட்டிங்கன்னா பின்னாடி எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஸோ 82ல் பிரச்சனை வர ஆரம்பிக்கும்ல, அந்த டைமில் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த 31% ரிசர்வேஷனை 9,000க்கு மேலே வருமானம் வாங்குறவங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வருவார். அடுத்து வேணான்னு சொல்லி இதை நெக்லெக்ட் பண்ணிட்டு 50%, 18% கொடுப்பாரு. மொத்தம் வந்து 68% ரிசர்வேஷன் எம்ஜிஆர் கொடுத்துருப்பாரு. திரும்ப 1989 அப்படியே நோட் பண்ணுவாங்க. 1989 பின்னாடி வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரும். டிஎம்கே மறுபடியும் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி எம்ஜிஆர் இது கலைஞர் வருவார். கலைஞர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? இந்த 50% ரிசர்வேஷனை மறுபடியும் 50 பிரிச்சிருப்பார். 50, 30, 20 அப்படின்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. இந்த 18 அப்படியே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா 1 கொடுக்குறாரு, 19, மொத்தமாக சேர்த்து 69% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி கலைஞர் மாற்றிருப்பார். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இதை அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா விஜயன் கேஸ் பின்னாடி வரும்ல, 92, 93 மண்டல் கேஸ் ஃபார்ம் ஆகும். 93 விஜயன் கேஸ் 1994 கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 50 + 18 + 1 19, 69% வந்து 76th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன பண்ணிடுவாங்க? கொண்டு வந்து டேரெக்டாக நமக்கு 9வது ஸ்டடியில் கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007 2009 ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்கும் இல்லைங்களா, கோயல்கோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ள 30 + 20 இருக்கும்ல, இந்த 30 26.5 + 3.5 என்ன பண்ணியிருப்பாரு? ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாரு கலைஞர். ஸோ அதுக்கப்புறம் இந்த 2009 இந்த 18 இருக்கு இல்லைங்களா, இதை 15 + 3 அப்படின்னு சொல்லி எஸ்சிஏக்கு பிரிச்சிருப்பார். +1 69%. இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் இவ்வளோதான். இதுக்கப்புறம் எம்பிசி நீங்கள் உள்ள படிக்கணும் அப்படின்னா 1 இயர் கொண்டு வந்தாங்க, கேப்பில் ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ஜாய் பண்ணுற விஷயம் இதுதான். இதை மட்டும் அப்படியே ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிட்டு இது நடந்த விஷயத்த உங்களுக்கு முன்னாடி வீடியோ இருக்கு இல்லைங்களா, வீடியோவில் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு டைம் வீடியோ பார்க்கணும், கரெக்டாக இது மாதிரி கன்க்ளூஷன் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மறக்காது. இப்போ படிக்கிறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு முடிச்சோடனே இந்த மாதிரி ஒரு ரிவிஷன், இதை முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகணும். இப்படி போக போக நமக்கு நியூமரிக்கல் டேட்டா நிறைய மறக்காம ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் நம்ம கம்ப்ளீட் ஆடுமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 2 ஆணையம் போட்டிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1953 சரிங்களா, காக்கா கலைஞர் ஆணையம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன், பிபி மண்டலில் படிச்சிருப்பீங்களா, அந்த 2 கமிஷன், அதோட ரிப்போர்ட் என்ன அதை மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, ஆர்டிகல்ஸ் என்ன, பேஸ்ட் ஆன் ரெஃபர் டு நம்ம ரிசர்வேஷன் ரெஃபர் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், அதை பார்த்தோம்னா முடிஞ்சது டாபிக். தேசிய அளவிலான பிற்படுத்தப்பட்ட ஆணையம் 29/1/1953 29/1/1953 எந்த
சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா சரத்து ஆர்டிகல் 340 படி 1955 இவங்க அறிக்கையை சப்மிட் பண்றது. மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் கேட்டீங்கன்னா 11 உறுப்பினர்கள் கொண்டு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நாணயத்தோட தலைவர் யார் அப்படின்னா காக்கா கலைல்கர். இது கேட்பாங்கம்மா, முதலில் தேசிய அளவில் அமைக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அப்படின்னு கேட்டாங்கன்னா காக்கா கலைல்கர் ஆணையம் 29 ஜனவரி 29 1953 அறிக்கையை சப்மிட் பண்ணது 1955 11 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஸோ இவங்க சப்மிட் பண்ணது என்ன அப்படின்னா SC 15%, ST 7.5, மொத்தம் 22.5 ரிசர்வேஷன் தான் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க சொல்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மொத்தம் வந்து இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா 70% அதிகமான மக்கள் எங்கே இருக்கிறாங்க, அப்ராக்சிமேட் டேட்டா இது, எக்ஸாக்ட் கிடையாது. ஒரு 75% மக்கள் பிற்படுத்தப்பட்டோராக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிற்படுத்தப்பட்டோரை அப்போ நம்ம ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு வரதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியான பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு காக்கா கலைல்கர். ரிசர்வேஷன் கொடுக்கறது தப்பு இல்லை. ரிசர்வேஷன் வந்து குறைவான மக்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை மேலேற்றி கொண்டு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம். 70% பேர் பிற்படுத்தப்பட்டதாக இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அவ்வளோ பேருக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தோம்னா இந்த ரிசர்வேஷன் எதிர்கால சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால இவருடைய ரிப்போர்ட் அடிப்படையில் இதுக்கு அடுத்து பெருசாக பிசிஏ பற்றின கண்காணிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். சரிங்களா, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து 2வது ஆணையம். முதல் ஆணையம் இவ்வளோதாம்மா பாயிண்ட்ஸ். 2வது ஆணையம் அப்படின்னு வந்தீங்கன்னா பிந்தேஸ்வரி பிரசாந்த் மண்டல். அதுதான் நம்ம பிபி மண்டல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, பிபி மண்டல் கமிஷன். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலாளர் யார் எழுதிக்கோங்க. செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் SS கில். இந்தியா முழுவதும் சுற்றி இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பிசிக்கான கவுண்டிங்கை கால்குலேட் பண்ணுறாரு. எத்தனை ஜாதிகள் உள்ள வருது, அதில் எவ்வளோ மக்கள் கவர் ஆகுறாங்க, அப்ராக்சிமேட்டாக சொன்னதை இப்போ என்ன பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்தியா முழுவதும் சுற்றி மொத்தம் 11 காரணங்கள் அடிப்படையில், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பிபி மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டில் எத்தனை காரணங்களை முன்வைத்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 காரணங்கள் முன்வைக்கிறாங்க. 11 காரணங்கள் அடிப்படையில் கல்வி சமூக அடிப்படையில் 11 காரணங்கள் கல்வி மற்றும் சமூக அடிப்படையில் மொத்தமாக OBC அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைங்களா, நம்ம இதில் வந்து பிசி எம்பிசிலாம் கிடையாது, OBC அதர் பேக்வர்ட் கிளாஸ், SC ST இல்லாமல் மற்ற பேக்வர்ட் கிளாஸ் மொத்தம் 52% இந்தியாவுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3743 ஜாதிகள் உள்ள அடங்கும்னு சொல்கிறாங்க. 3473 ஜாதிகள் உள்ளடங்கும். இதில் 27% ரிசர்வேஷன் இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ST STக்கு 22.5% ரிசர்வேஷன் கன்ஃபார்ம்டு. அது வந்து நமக்கு அரசியலமைப்படி கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பில் அதிகபட்சமாக 50% வரை ரிசர்வேஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதை ரிவீல் பண்ணி இந்த 22.5 இது கூட நம்ம இன்னும் அதிகபட்சமாக 27 சேர்த்தா 49.5 வரும். ஏன்னா 50 தாண்டக்கூடாது இல்லை. இதை மைண்ட்ல வச்சுதான் இவங்க என்ன கேட்குறாங்க, 52% ஆஃப் பீப்புள் வந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கிறாங்க, ஆனா அதுக்கு நீங்க 27% ரிசர்வேஷனாவது தரணும். ஏன்னா அவங்க இருக்கிறது 52%, அட்லீஸ்ட் 27% கொடுக்கணும். ஏன்னா as per கான்ஸ்டியூஷன் 50% தாண்டக்கூடாது அப்படிங்கிறதுனால 27% ரிசர்வேஷன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இதை ரெஃபர் பண்ணது யார் அப்படின்னா பிபி மண்டல் தலைமையில் அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன். சரிங்களா, இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றது 1980. சரிங்களா, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இதை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது இதை கமிஷன் அமைக்கும் போது இதில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னன்னா, கமிஷன் அமைக்கும் போது 1979 வந்து பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் இருந்திருப்பாரு. உங்களுக்கே தெரியும் 78க்கு அப்புறம் 78ல் மொராஜி தேசாய் தலைமையிலான முதல்ல காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்திய அரசில் வந்திருக்கும். அது மாதிரி காங்கிரஸ் தான் ரூல் பண்ணியிருப்பாங்க. முதல் ஜனதா பார்ட்டி ரூலுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தலைமையில் தான். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய். ஆக்சுவலாக இவர் ஸ்டோரியும் பெரிய ஸ்டோரி, மொராஜி தேசாய் ஸ்டோரியுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். மொராஜி தேசாயெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து முன்னாடி இந்திரா காந்தியோட அவையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1969களில் வங்கிகளை தேசியமயமாக்குனாங்கல்ல, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறதுனால தான் அவர் அதில் வந்து பதவி விலகுவார். பதவி விலகி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் கூட சேர்ந்து ஜனதா பார்ட்டியில் போட்டிட்டு ஜனதா பார்ட்டி மூலமாக தான் PM ஆவார். நிறையா டைம் இவருக்கு PM ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சும் நிறைய பேர் அவரை ஆகோடம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இவர் ஜனதா பார்ட்டி மூலமாக PM ஆகுறாரு. ஆக்சுவலாக இவர் காங்கிரஸை சேர்ந்த ஒரு முன்னாடி காலங்களில். சரிங்களா, ஸோ இவரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள். எக்கனாமிக்ஸ் வீடியோவில் நம்ம 5 ஆண்டு திட்டம் நடத்தியிருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் பற்றி சொல்கிறப்ப இவரை பற்றி நிறையா பயன் சொல்லியிருக்கேன். இவர் பொண்ணு எப்படி இறந்தாங்க, ஸோ இவரை வந்து நிறைய விஷயங்களை பாராட்டுவாங்க. சரிங்களா, இவர் பொண்ணுக்கான ரீவேல்யூஷன் ரிசல்ட்டை வந்து ரீவேல்யூஷன் பண்ணுறப்போ ஒரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் CM இருப்பார். ஒரு CMோட பொண்ணுக்கு ரீவேல்யூஷன்னா கண்டிப்பாக மார்க் வந்துடும். அது அப்படி ரீவேல்யூஷனே வேணான்னு சொல்லி அவர் பொண்ணு மாடியிலேருந்து குதிச்சு தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இவரை பற்றி நிறையா ஸ்டோரி இருக்குது மொராஜி தேசாய் பற்றி. ஸோ இவர் காலங்கள் நடந்த விஷயங்களும் முக்கியமான விஷயங்கள். அது மாதிரி பண மதிப்பிழப்பு பண்ணுறாங்களே, டிமானிட்டைசேஷன், அதுவுமே இவர் காலங்களில் பண்ணப்பட்டது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் ரிபப்ளிக்னு பார்த்தோம்னா முதல் டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது மொராஜி தேசாய் காலத்தில் பண்ணப்பட்டது தான். இவர் கொண்டு வந்து ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஃபார்ம் பண்ண கமிட்டி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுறாங்க. ரிப்போர்ட் வாங்கும்போது யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஃபார்ம் பண்ணது பாருங்க மொராஜி தேசாய். அந்த ரிப்போர்ட்டை வாங்கும்போது அங்கே இருக்கிறவங்க யார் அப்படின்னா இந்திரா காந்தி.
மறுபடியும் மொரார்ஜி தேசாய் கொண்டு வந்து கொடுத்தனால இந்திரா காந்தி அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ உள்துறை அமைச்சராக இருக்கவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானி ஜெயில் சிங் இருப்பார். ஸோ அவர் கையில் தான், அவர் உள்துறை அமைச்சர் கையில் தான் போய் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அவர் அதை வாங்கி அப்படியே வச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அதை யாரும் எடுத்து பார்த்துருக்கவே மாட்டாங்க. ரிசர்வேஷனை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்திரா காந்தி வருவாங்க, அடுத்து ராஜீவ் காந்தி வருவாங்க, 2 பேருமே தொட மாட்டாங்க. 10 வருஷம் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் கிடக்கும். சரிங்களா? இப்போ ஒரு நேரம் பேசி மண்டல் கமிஷன் கொண்டு வந்து கொடுத்த ரிப்போர்ட் 3743 ஜாதிகள் இருக்காங்க, 52% ஆஃப் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் 27% ரிசர்வேஷன் கொடுக்கணும், கொடுத்தா தான் நல்லதுன்னு சொல்லியிருப்பாரு. அதை 10 வருஷம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 1980களில் பின்னாடி 13/8/1950 விபி சிங் வர்றாரு. சரிங்களா? விபி சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை கையில் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. 27% ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக நீதி காத்த பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக நீதி காத்த பிரதமர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா விபி சிங். அது மாதிரி தமிழகத்தின் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னாங்கன்னா செல்வி ஜெயலலிதா அவங்கள சொல்லுவாங்க. சரிங்களா? சமூக நீதி காத்த பிரதமர் விபி சிங் 13/8/1990 இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஸோ இடஒதுக்கீடு பற்றி 27% இடஒதுக்கீடு ஓபிசி, அதாவது பிசிக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்கட்சிகள்லேயே நிறைய ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு அகேன்ஸ்டாக இருப்பாங்க இந்த இடஒதுக்கீடுக்கு. அதனால பின்னாடி இவரும் பதவி விலகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1991 பின்னாடி நம்ம யார் வருவார்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் வருவார். நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நரசிம்மராவ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் 1991 இந்த இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற கான்செப்டை உள்ள கொண்டு வராரு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின் தங்கியிருப்போருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி ஒரு 10% ரிசர்வேஷனை இவர் உள்ள கொண்டு வந்துருவார். சரிங்களா? இந்த 1991 காலத்துல தான் டோட்டலா விபி சிங்கும் இவரும் பண்ணது. விபி சிங் பண்ணும்போதே நிறைய பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நரசிம்மராவ் வந்ததுக்கு அப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை உள்ள கொண்டு வந்து அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 1991 ஓபிசிக்கு 27%, எஸ்சி 15%, எஸ்டி 7.5, இடபிள்யூஎஸ் 10, மொத்தம் 59.5% ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அறிவிச்சதுக்கு அப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து கோர்ட்ல போட்டிருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி ரிசர்வேஷன் பிசிக்கு கொடுக்குறதே வந்து தப்புன்னு சொல்லி கேஸ் பண்ணிருந்தாங்கல்ல, அதை மென்ஷன் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த விஷயம் கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, இதை கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா 50% ரிசர்வேஷனுக்கு மேலே போகுது அப்படின்னு சொல்லி மண்டல் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க மறுபடியும். ஏன்னா 50% தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இது 59.5% வருது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஓபிசிக்கு 27% அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்கல்ல, இதையும் மென்ஷன் பண்ணி ரெண்டையும் கேன்சல் பண்ணணும்னு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. மெயினாக இந்த ஓபிசி இடபிள்யூஎஸ் மக்கள் வந்து ஓபிசிக்கு எதிராகவும் இந்த ஓபிசி வந்து இடபிள்யூஎஸ் எதிராகவும் இவங்க 2 பேரும் மாற்றி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஏன்னா மொத்தம் 50% தான் இருக்கணும். அப்போ எதை ரிமூவ் பண்ணுறது, இதில் குறைக்கலாமா ரிமூவ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய வாதங்கள் முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டேரக்டா அதை பற்றி பேசுறது இல்லை. இப்போ இந்த 10% எடுக்கணும்னு சில பேர் சொல்கிறாங்க. எதுக்காக இது கொடுத்தீங்க? சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதில் குறைக்கலாம் அப்படின்ற வாதத்தையே அப்போ முன்வைக்கிறாங்க. சில பேர் 27% இருக்குல்ல, இதை குறைச்சிட்டு நம்ம இதில் கொஞ்சம் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஓபிசி பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, அகேன்ஸ்டாக வாதிடுறாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போடப்பட்ட வழக்கு தான் இந்திரா சகானே வழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 50% தாண்டிருச்சு, இது தவறு அப்படின்னு சொல்லி இந்திரா சகானே கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஏன்னா இது எந்த ஜட்ஜ்மெண்ட் படி, எந்த ரிப்போர்ட் படி வந்ததுன்னா மண்டல், அதனால இதை மண்டல் வழக்குன்னு சொல்லுவாங்க. மண்டல் வழக்கு இந்திரா சகானே வழக்கு 1992 ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா சகானே ஜட்ஜ்மெண்ட், மண்டல் வழக்கு இந்திரா சகானே ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்ல என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ சொன்ன விஷயத்துல பிசிக்கான ரிசர்வேஷன் இருந்துச்சா 27%, ஏன்னா அதையும் சொன்னாங்க, இடபிள்யூஎஸ் சொன்னாங்களா, என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்கான ரிசர்வேஷன் கரெக்ட், அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதற்கான கரெக்டான குவான்டிஃபைபிள் டேட்டா இருக்கு, 52% பிற்படுத்தப்பட்டோர் இருக்காங்க, அவங்களுக்கு 27% கொடுத்து ஆகணும், அது கன்ஃபார்ம், அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்ல. இடபிள்யூஎஸ் 10% இது வந்து செல்லாதுன்ட்டாங்க. சரிங்களா? இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. திரும்ப டோட்டல் ரிசர்வேஷன் 50% லிமிட்டை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இதை எடுத்தோம், ஆனால் நான் சொன்னபடி 50% தாண்டக்கூடாது. இப்போ நீங்கள் கொடுத்த 10 எடுத்தோம்னா 49.5 தான் வருது, நீங்கள் 50% தாண்டாதீங்கன்னு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், பேஸ்ட் ஆன் கிரீமி லேயர், அந்த கிரீமி லேயர் கான்செப்டை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் கிரீமி லேயர்னா பிசியில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும், அவங்க வீட்டில் ஆல்ரெடி குரூப் 1 ஆஃபீஸர் இருப்பாங்க, மாதம் ஒரு 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, வருஷம் 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நான் ரிசர்வேஷன் கொடுக்கணும். பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே, அவங்க வீட்டில் ஆல்ரெடி சமூகத்தில் அவங்க பின்தங்கி இருந்தாலும் எக்கனாமிக்கலா வெல்த்தா இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்க முடியுது, அது அப்படி எதுவுமே கிடைக்காத ஒருத்தவங்களுக்கு தான் நம்ம சலுகைகள் கொடுக்க முடியும். அப்போ அதுக்கான லேயரை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கான லேயர் செட் பண்ணும்போது தான் ஸ்டார்டிங்ல 6 லட்சத்தில் ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம். இப்போ வந்து நமக்கு வந்து 8 லட்சம், 6 லட்சம் எடுத்தோம்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. இப்போ 8 லட்சம் அப்படின்னு எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய், 6 12 72, 7 12 84, அப்போ 65,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்துருது. மாசம் 60,000 ரூபாய் 65,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவங்க கிரிமி லேயருக்குள்ள தான் வருவாங்க. சரிங்களா? வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தா அவங்க கிரிமி லேயர் கான்செப்டுக்குள்ள வருவாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட்ல கொண்டு வர்றாங்க. இந்த கிரிமி லேயர் கான்செப்டை கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ இதுல ஒரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, அப்படியே எழுதிக்கோங்க, 4வது பாயிண்ட் எழுதும் போதே இந்த கிரிமி லேயருக்குள்ளேயே கொண்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க.
1993 ராம்நந்தன் பிரசாந்த் குழுன்னு ஒரு குழு போட்டு கிரிமி லேயர் பத்தி ரிசர்ச் பண்றாங்க. அப்போ கிரிமி லேயர் பத்தி ரிசர்ச் பண்ண போடப்பட்ட குழு என்கிட்ட ராம்நந்தன் குழு 2017க்கு முன்னாடி 6 லட்சமா இருந்தது. 2017க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 8 லட்சமா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டிஸ்கஷன் கோயிங் ஆன் 12 lakhs, 12 லட்ச ரூபாய் வருஷம், மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சா கூட நீங்க கிரிமி லேயர்ல வரலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனை பொறுத்து இன்ஃபிளேஷன் ஆக நம்ம இன்கம் வேல்யூ கூட்ட தானே செய்யணும். அப்போ 6 8 ஆச்சு, இதுக்கப்புறம் 12 ஆகணும். ஏன்னா 2027 ஆக போகுது, 10 வருஷம் ஆகுதுல்ல. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை கூட்டணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இப்போதைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறது 8 லட்ச ரூபாய். சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ராம்நந்தன் பிரசாந்த் குழுவை நீங்கள் உள்ள கொண்டு வந்துருங்க. ரிசர்வேஷன் 4வது பாயிண்ட்ல கிரிமி லேயர் பாயிண்ட்ல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா முடிஞ்சது. இப்போ இருக்கிறது 8 லட்ச ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இல்லைன்ற பாயிண்ட்டை மென்ஷன் பண்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்பாங்க. பிபி மண்டல் குழு அறிக்கையின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இதெல்லாம் மென்ஷன் பண்ணும். பதவி உயர்வுல ப்ரமோஷன்ல இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்போ 1992. இதை சொன்னது எது வரன்னு சொன்னாங்கன்னா 1997 வரை தான் ஜட்மெண்ட் செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லாது. 97 வரை, 92 ஜட்மெண்ட் வருது, 93. ஸோ அப்போ சொல்லப்பட்ட விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி 50% சொல்றாங்க. இது முக்கியமான விஷயமா. கேரி ஃபார்வர்டு ஒன்லி 50% அப்படின்னா இப்போ இந்த வருஷம் எஸ்சி கம்யூனிட்டிக்கு ஒரு 18 சீட் இருக்குன்னு வைங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு 18 சீட்டு எஸ்சி தான் போட்டியிடலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 பேர் எடுத்துட்டாங்க, ஒரு 8 சீட்டு அப்படியே இருக்கு. இப்போ இந்த சீட்டை அடுத்த வருஷம் நாங்கள் கொண்டு போகலாமா, இல்லை பிசி வேற கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதில் 50% சீட்டை நம்ம அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம், அடுத்த கால் ஃபாருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. கேரி ஃபார்வர்ட் முன்னெடுத்து செல்லுதல், பேக்லாக் வேகன்சி ஃபார் நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 50% வரை மட்டுமே கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொன்னது நம்ம இந்திரா சகானே கேஸ்ல. இது முக்கியமான விஷயம், கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாம இதன் அடிப்படையில் அடுத்த வருஷம் 1993 ஓபிசி அப்படின்றதுக்கு, அதாவது பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோருக்கு தனியாக ஆணையம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் கிடையாது. 331 ஏ பி பார்த்துருப்பாங்களா. 331 நார்மலாக உங்களுக்கு சொல்லப்பட்டது எஸ்சி, 331 ஏ அப்படிங்கிறது எஸ்டி கமிஷன், அது 331 பி அப்படிங்கிறது பிசி கமிஷன், ஓபிசி. ஸோ அப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படின்றத ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட்ல கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதுல தான் 27% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. அப்போ உறுதி செஞ்சுட்டா அப்படி ஒரு மக்களை பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லி தனியாக மக்களை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ண ஒரு கமிஷன் வேணும். அது நேஷனல் லெவலில் நேஷனல் கமிஷன், தேசிய குழு ஒன்று ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் 93 படி கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இப்படி ஒரு குழுவை அமைக்கலாம் அப்படின்னு பரிந்துரை செய்யக்கூடியதான் எது, ஆர்டிகல் 340. முன்னாடி படித்தோம்ல, இந்த ஆர்டிகல் 340 எதை பரிந்துரை செய்யக்கூடியது? ஆர்டிகல் 340 பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒரு ஆணையம் ஒன்றை அமைப்பதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கலாம் அப்படின்றத ஆர்டிகல் 340 இப்போ தனியாக ஒன்று அமைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டல் கமிஷனோட ரிப்போர்ட். இதை கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 93 பார்த்துட்டோம், உள்ளே கிரிமி லேயர் செட் பண்ணுறது. சரிங்களா? இப்போ ப்ரொமோஷனில் பின்னாடி வாங்க. ப்ரொமோஷனில் வேற என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரொமோஷன் சம்மந்தமாக பேசக்கூடிய அமெண்ட்மெண்ட் 2 இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 77வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1995. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் எஸ்சி எஸ்டிக்கான ப்ரொமோஷனில் எஸ்சி எஸ்டிக்கு இப்போ முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆர்டிகல் 95. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்சீக்வெண்டல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்றது 85வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2001. ஆல்ரெடி ப்ரமோஷன்ல வந்தாலும் கன்சீக்வெண்டா அடுத்த ப்ரமோஷனுக்கு அவங்க என்ன பண்ணலாம், இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரிசர்வேஷன் ஆன் ப்ரமோஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க ஷார்ட்டா. 2 விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா 77th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட், இன்னொன்று 85 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2001. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆன் ப்ரமோஷன். சரிங்களா? ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் 2 விஷயம். இந்த 2வது 85 அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா தொடர் ப்ரமோஷன், பதவி உயர்வு, தொடர் பதவி உயர்வு எழுதிக்கோங்க. இது தொடர் பதவி உயர்வு பற்றி சொல்லக்கூடியது 85. ஸ்டார்டிங் நார்மலாக பதவி உயர்வு பற்றி சொல்லக்கூடியது 77. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைப்பா. இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, அதில் ஒரு 3 சீட்டு எஸ்சிக்கு தான் அப்படின்னு ஒதுக்குறாங்கன்னு வைங்களேன். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் ஒரு ப்ரமோஷனில் ஒரு 15 பேருக்கு ப்ரமோஷன் இருக்குது, அதில் 2 சீட்டு எஸ்சிக்கு தான். அப்போது ப்ரமோஷனுக்கு 10 வருஷம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 சீட்டு வர்றப்போ அவங்களோட ப்ரமோஷன் லெவல் வர்றப்போ பிசியை விட இவங்க கம்மியான அளவு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அந்த 2 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்காக 1 or 2 இயர்ஸ் கம்மியான ப்ரமோஷனில் இருந்தாலும் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ப்ரமோஷனில் வர்றது. இப்போ நார்மலாக 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் பிசி உள்ள ப்ரொமோட் ஆகுறாங்க அப்படின்னா அதே இடத்துல 8 வருஷம் 7 வருஷத்துக்குள்ள ஒரு எஸ்சி என்ன பண்ணலாம், ப்ரொமோட் பண்ணலாம், அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு லெவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேடர் போகும்போது அந்த ப்ரமோஷன் அப்பீல் ஆகுமான்னு கேட்டால் ஆகும். அதுக்கான அமெண்ட்மெண்ட் தான் 85வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2001. சரிங்களா?
ஸோ கான்ஸ்டியூஷன் இப்போ நான் ஆர்டிகல் முடிச்சுட்டு கான்ஸ்டியூஷன் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பற்றியுமே வீடியோ போடலான்னு இருக்கேன். அப்படி போடும்போது ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னெல்லாம் வேணும் அதுவும் கொடுக்குறேன். இப்போதைக்கு இது ஓகே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் 2006 93வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். இது இம்ப்ளிமெண்ட் ஆனது 2006, கொண்டு வரப்பட்டது 2005 அதனால 2005 கரெக்ட், சரிங்களா? ஆக்ட் 2006 இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். மன்மோகன் சிங் வந்து 15.5% 15ல் 5வது ஆர்டிகல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வந்து எஜுகேஷனில் அந்த ஐஐடி ஐஐஎம் போன்ற இடத்துல பிசிக்கான ரிசர்வேஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அதில், சரிங்களா? ஓபிசி ரிசர்வேஷன் சொல்கிறோம்ல, பிசிக்கான ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் பண்ணது 15ல் 5. இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஆர்டிக்கல் 15ல் 5 அமெண்ட்மெண்ட் 93 உள்ள சேர்க்கப்பட்டது 2005, சரிங்களா? 2005 ஓகே. அதுக்கடுத்து முக்கியமான அமெண்ட்மெண்ட் எடுத்தோம்னா 2019 கொண்டு வரப்பட்ட 103வது அமெண்ட்மெண்ட். 103வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்போ யார் பிஎம் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி இருந்திருப்பாரு. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 15ல் 6 16ல் 6 ரெண்டு சேர்த்துருப்பாங்க, எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். 15ன்றது எஜுகேஷன், 16 எம்ப்ளாய்மெண்ட். ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. 103வது அமெண்ட்மெண்ட் முக்கியமான விஷயம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவோம், இடபிள்யூஎஸ் 10% இப்போ கொண்டு வந்துட்டாங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்ல வேணாம்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது மூலமா மாற்றப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 103 சட்ட திருத்தம் 2019. அது மூலமாக மாற்றப்பட்ட சட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ல் 6 15 எஜுகேஷன் சம்பந்தமா, 16ல் 6 எம்ப்ளாய்மெண்ட்லையும் எஜுகேஷன்லையும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. இதில் மெயினான விஷயம் இந்த இடபிள்யூஎஸ் அப்படின்னு சொல்லப்படுறது மற்ற எந்த ஒரு ரிசர்வேஷனுக்குள்ளையும் வராத நபர்களை குறிக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டைரக்டா பிசி எஸ்சி எஸ்டி இவங்க யாரும் இந்த ரிசர்வேஷனுக்குள்ள வர மாட்டாங்க. ஸோ அப்போ டைரக்டா என்ன சொல்லலாம், ஓசிக்கான ரிசர்வேஷன் சொல்றாங்க இது இடபிள்யூஎஸ், சரிங்களா? 10% கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கான கண்டிஷனா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, இது இந்த டைம் கொஸ்டின் எதிர்பார்க்கலாமா? இடபிள்யூஎஸ் 103ல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ரிசர்வேஷன் கொடுத்தாங்கல்ல, அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா பிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு நீங்க ரிசர்வேஷனுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வராது. அப்போ டைரக்ட்லி ஃபார் ஓசி அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. ரெண்டாவது, ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற கிரிமி லேயரை செட் பண்றாங்க. ஓசிக்கும் கிரிமி லேயர் 8 லட்சத்துக்குள்ள இருக்கணும் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் அவங்கள்ட்ட இருந்தா 5 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இடபிள்யூஎஸ்ல 5 ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் இருக்கக்கூடாது. அவங்க இருக்கக்கூடிய வீடு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள தான் இருக்கணும், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன். ஒருவேளை அவங்களுக்கு நகரப்பகுதியில் இடங்கள் இருந்தாலோ, லேண்ட் இருந்தாலோ, அல்லது அர்பன் ஏரியாவில் லேண்ட் இருந்தாலோ, அர்பன் ஆர் சப்பர்பன் கிராமப்பகுதியில் லேண்ட் இருந்தாலோ, அது 100 யார்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது 200 யார்டு, கிராமத்தில் இருந்தால் 200 யார்டு, அதில் மதிப்பு வச்சு சொல்றாங்க. நகரத்தில் இருந்தால் 100 யார்டுக்கு மேலே லேண்ட் வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா தான் இவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் கீழே வருவாங்க, சரிங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷனும் ஒன்லி யாரு கொண்டு வந்தது, மத்திய அரசு கொண்டு வந்தது, மாநில அரசு கொண்டு வரல. முதலாக எந்த மாநிலம் இதை நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எந்த மாநிலம் இந்த ஒப்புதலை சைன் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத், சரிங்களா? இதில் தமிழ்நாடு இன்னும் சைன் பண்ணல, குஜராத் சைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா குஜராத் யாருடைய தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடியோட தொகுதி. ஸோ அதனால குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டேட், அதனால அந்த ஸ்டேட்ல வந்து அவர் கொண்டு வந்துருவார். நரேந்திர மோடி அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2014 இப்போ சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் நிற்கலாமான்னு கேட்டு சொல்லி 2014 நரேந்திர மோடி 2 தொகுதி நின்னாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபி, இன்னொன்று வந்து குஜராத்தில். ஸோ யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாரணாசிலையும், குஜராத்தில் வந்து வதோதரா அப்படிங்கிற தொகுதி 2 தொகுதியில் நின்று ஜெயிச்சு ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணிட்டு தான் அடுத்த அவர் ஆட்சியை வச்சிருப்பார், சரிங்களா? ஸோ அப்போ அதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் பின்னாடி. ஒரு கேண்டிடேட் 2 தொகுதியில் நிற்கலாமா, நின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அது நம்ம பாலிட்டியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் இதில் 2 விஷயம் தான். இதில் பெருசாக எந்த சேஞ்சுமே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸ்பீடாக பார்த்துருங்க. இதில் வந்து பிசி அண்ட் எஸ்சி எஸ்டி நம்ம பார்க்குறோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் கொடுத்தது எஸ்சி எஸ்டி மட்டும்தான். 15% ப்ளஸ் 7.5 மொத்தம் 22.5%. ஸோ இதை கலைஞர் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் மண்டல் கமிஷன் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. 1979 அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன் 80 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி இதை 1990 நடைமுறைப்படுத்துவாங்க. நடைமுறைப்படுத்துறது யாரு, விபி சிங்னு பார்த்தோம்ல, இவர் நடைமுறைப்படுத்தும் போது பிசிக்கு வந்து 27% ஒரு ஒப்புதல் கொடுத்துருப்பாரு. தென் அதுக்கப்புறம் எஸ்சி 15%, எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.5%. இவரோட காலத்தில் இவர் டோட்டலாக சேர்த்து கொடுத்தது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 49.5%. இதில் ப்ளஸ் இது கூட பின்னாடி நரசிம்மராவ் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நரசிம்மராவ் ஒரு 10% ஃபார்
இடபிள்யூஎஸ் கொடுத்து இது மூலமாக தான் கேஸ் எங்கே ஃபைல் ஆகும், இந்திரா சகானே கேஸ் ஃபைல் ஆகி இந்த 10% வேணாம், மண்டல கேஸோட ரிசல்ட் பார்த்தோம்ல வேணாம்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணி திரும்ப 2019 103வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி மறுபடியும் என்ன ஆகும், இதில் இடபிள்யூஎஸ்க்கு 10% ரிசர்வேஷன் ஆட் ஆகி இப்போ 59.5% ரிசர்வேஷன் இருக்கும். அப்படியே ஸ்பீட் ரிவிஷனாக பார்த்துக்கோங்க. இதையும் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்த சேஞ்சஸ். இதுக்கு முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சேஞ்சஸ் பார்த்துருப்போம். நீங்கள் எவ்வளோ படித்தாலும் இந்த ஸ்பீட் ரிவிஷன் 2 வீடியோ இருக்கு பாருங்கள். இதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு ரிவிஷனுக்கு போதுமானது. நான் படிக்கிற விஷயத்தில் இதுதான் முக்கியமே, சரிங்களா? எப்போ வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த முக்கியமான அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2013 பார்த்தோமா. ஓகே, அடுத்து வழக்குகள் இது சும்மா அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. 1951 செண்பகம் துரைராஜன் வழக்கு முக்கியமான வழக்கு. 93 இந்திரா சகானே ஆர் மண்டல் வழக்கு படிச்சிருப்போம். அடுத்து 2005 இனாம்தார் வழக்கு, 2006 நாகராஜன் வழக்கு, 2007 கோயல்கோ கேஸ் பார்த்தோம்ல, 2008 அசோக் குமார் வழக்கு, 2018 ஜர்னல் சிங் வழக்கு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இடஒதுக்கீடு சம்பந்தமாக போடப்பட்ட வழக்குகளை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்ல வச்சு பார்த்தோம்னா இன்னொரு வழக்கு நம்ம சொல்லிக்கலாம். பின்னாடி என்ன கொண்டு வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல விஜயன் கேஸ் இருக்கு இல்லைங்களா, விஜயன் வழக்கு 93 அதையும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதை வருஷப்படுத்த சொல்லி கொஸ்டின் கேட்கலாமா, அதனால இதுவும் தனியாக கொடுத்துருக்கேன். பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிருப்பேன், எடுத்துக்கோங்கம்மா. கிளாஸ் முடிய பிடிஎஃப் வந்துருமா. 2 பார்ட் போனால் 2 பார்ட் முடிச்சுட்டு பிடிஎஃப் கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. தென் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அபவுட் ரிசர்வேஷனில் முக்கியமான சட்ட திருத்தங்கள் எது? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதன் மூலமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஷெட்யூல்குள்ளே கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. 9th ஷெட்யூலே கொண்டு வந்திருப்பாங்க. 9th ஷெட்யூல்குள்ளே நம்மளுடைய ரிசர்வேஷன் பிசிக்கான ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, 25% ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அதை கொண்டு வந்து வச்சது இந்த அமெண்ட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் குமாரசாமி ராஜா காலத்தில் பார்த்தோமா, அடுத்து காமராஜர் போய் நேருவை பார்த்தது அந்த இடத்துல. அடுத்து 76வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 76 1994 9th ஷெட்யூல் 69% ரிசர்வேஷன் செல்வி ஜெயலலிதா கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, சரிங்களா? தென் அதுக்கப்புறம் 77 78 ரிசர்வேஷன் ஆன் ப்ரமோஷன் பார்த்துருப்போம். 1995 2001 இது ரிசர்வேஷன், இது தொடர் ரிசர்வேஷன், சரிங்களா, ஆன் ப்ரமோஷன். தென் 81வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் ரிசர்வேஷன் நம்ம முன்னெடுத்து செல்லுதல். இந்த கேரி ஃபார்வர்ட் ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 50% தாண்டக்கூடாது. இந்த சிங்கிள் இயரில் வந்த வேகன்சியில் 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 50% கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற அமெண்ட்மெண்ட் தான் 81வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2000. ரிசர்வேஷன் கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? 103 நமக்கு தெரியும் இடபிள்யூஎஸ் 10% ரிசர்வேஷன். இதுக்கான கண்டிஷன் தான் நம்ம கீழே படித்தோம். வேற எந்த ரிசர்வேஷனுக்குள்ள வராதவங்க இதில் 10% ரிசர்வேஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தா. அடுத்து 104வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2020 இது நம்ம படிச்சிருந்தோம். 2023 கொண்டு வந்திருப்பாங்க. 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2023 கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன், சரிங்களா? ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை அபாலிஷ் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிக்கிள் 331 ஆர்டிக்கிள் 333 அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா ஆர்டிக்கிள் 331 பாராளுமன்றத்தில் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரால் 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றதா 131. ஸோ இது எனக்கு அஃபெக்ட் ஆகும். இதனால 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2023 சரிங்களா? தென் அதே மாதிரி எம்எல்ஏஸ்ல கவர்னரால ஒரே ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்றது 333. இது ரெண்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபாலிஷ் ஆயிருக்கும், சரிங்களா? இது அபாலிஷ் பண்ண சட்ட திருத்தம் 104வது சட்ட திருத்தம், அபாலிஷன் ஆஃப் ஆங்கிலோ இந்தியன். ஓகே, இது ஒரு அந்த சட்ட திருத்தம் பண்ணதுல இது ஒரு முக்கியமான விஷயம், இடஒதுக்கீடு நமக்கு அஃபெக்ட் பண்ணது, சரிங்களா? தென் இதுக்கப்புறம் 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2005 இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இந்த ஐஐடி IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் ஓபிசிக்கான ரிசர்வேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. SC STக்கு ஆல்ரெடி இருக்கு, ப்ளஸ் OBC 3 பேருக்கு ரிசர்வேஷன் இருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணது தான் 15/5 படிச்சிருப்போம் இல்லைங்களா? 15/5 93வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2005. ஸோ இதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இதோட டோட்டலாக நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற பார்ட் முடிஞ்சதுமா. ப்ளஸ் ஆர்டிகிள்ஸ் பார்த்துட்டோமா, அதையும் ஒரு டைம் சொல்லிடவா? இல்லை, அது நம்ம பார்க்காம நான் எழுதிக்கிறேன். ஆர்டிகிள்ஸ் எழுதிக்கோங்க. இதில் முக்கியமான ஆர்டிகிள்ஸ் என்னென்ன, இடஒதுக்கீடு சம்மந்தமான ஆர்டிகிள்ஸ் என்னென்னு எழுதுங்க. ஸோ அதை எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்லிடுறேன், அதையும் நான் முடிச்சிடலாம். லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். ஆர்டிகல் நிறையா இருக்கும், சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும். நான் சொல்கிறத பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். இதை உள்ளே பார்க்கலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 15 ஆர்டிகல் வருது. இந்த 15 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பார்ட்ஸ் படி பிரிச்சிடலாம். இப்போது பார்ட்ஸ் 3 இதில் வரக்கூடிய பார்ட்ஸ் பாருங்கள், 3 இப்படி எழுதிக்கோங்க. பார்ட் 4வது பகுதி, அடுத்து பார்ட் 9, இதை முடித்தோம்னா பார்ட் 16, மொத்தம் 4 பார்ட். இதை ஞாபகம் வச்சா இடஒதுக்கீடுக்கான பார்ட் முடிஞ்சது. பார்ட் 3 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை. பார்ட் 4 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DPSP அரசு நெறிமுறை கோட்பாடு. பார்ட் 9 பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நகராட்சி அது உள்ளே வந்துடும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வருது. பார்ட் 16 வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகைகள் செர்டன் கிளாஸுக்கு.
சிறப்பு ஒதுக்கீடு சில சலுகைகள் சில வகுப்பினருக்கு அப்படின்ற மாதிரி வந்துடும். அந்த 16ல் என்னெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க அதை நான் பார்க்க போகிறோம். அது ஃபுல்லாகவே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும். 342 வரை எலெக்ஷன் 342 வரை நமக்கு இந்த 16ல் வந்துடும். ஆக்சுவலாக இதில் வந்து சொல்லப்பட்டது நமக்கு 330லேருந்து 342 வரை ஸ்பெஷல் செஷனில் வந்துடும். இதுக்கப்புறம் 343க்கு அப்புறம் 17 லாங்குவேஜுக்கு போயிடும் நமக்கு. சரிங்களா, அதை விட்டுடலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இவ்வளோ விஷயத்தை படிக்க போகிறோம். இந்த 4 மனப்பாடம் மட்டும் படிங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் அப்போ நீங்கள் ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 அடிப்படை உரிமைக்குள்ளே வரக்கூடியது எது? 15ல் 4, 15ல் 5, 15ல் 6, 16ல் 4, 16ல் 6. இப்போ அந்த 15 எதை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே எஜுகேஷன். 16 எதை பற்றி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ளாய்மெண்ட். சிம்பிளாக முடிஞ்சு போச்சா? அப்போது எஜுகேஷனில் எஸ்சி எஸ்டி மேம்பாட்டிற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15ல் 4 இடஒதுக்கீடு சொல்லக்கூடியது. யாருக்கு? எஸ்சி எஸ்டிக்கான உயர்கல்வி மேம்பாடை பற்றி சொல்லக்கூடியது. உயர்கல்வியில் அவங்களுக்கு எப்படி அவங்களோட மேம்பாட்டிற்கு உயர்கல்வியில் தனியாக இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 15ல் 4. 15ல் 5 யாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லுது? இப்போ தான் பார்த்தோம் 93வது அமெண்ட்மெண்ட்டில் பார்த்தோம்ல, ஓபிசி ரிசர்வேஷன் 93வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2005ல் சொல்லப்பட்டது. ஓபிசி ரிசர்வேஷன் சொல்லப்பட்டிருக்கும். 15ல் 6 இடபிள்யூஎஸ்ல பார்த்தோம். 15ல் 6, 16ல் 6 இடபிள்யூஎஸ் 103வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2019ல் 10% எஜுகேஷனில் ரிசர்வேஷன். 15ல் 6 அதே விஷயம். இடபிள்யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா 15ல் 16ல் 6 ரெண்டும் சேம் தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மாதிரி 15ல் 4 எஸ்சி எஸ்டி சமூக மேம்பாட்டுக்கு உயர்கல்வியில். ஸோ 16ல் 4 கவர்மெண்ட் ஜாப்பில் எஸ்சி எஸ்டி ஓபிசி ரெப்ரசன்டேஷன். இதை பற்றி சொல்கிறது 16ல் 4. அப்போ இது எல்லாமே கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அடிப்படை உரிமையில் மொத்தம் 5 ஆர்டிக்கிள். அப்போ டோட்டலாக எழுதுமா என்ன எழுதிக்கலாம்? பார்ட் 3க்குள்ளே நமக்கு மொத்தம் ஒரு 5 ஆர்டிக்கிள் படிக்கணும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சது. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி பார்ட் 4. பார்ட் 4க்குள்ளே நமக்கு எத்தனை ஆர்டிக்கல் வருது அப்படி எழுதிக்கோங்க. பார்ட் 4 அப்படின்னு எடுத்தோம்னா பார்ட் 4க்குள்ளே ஒரே ஒரு ஆர்டிக்கிள் 46. சமூக அநீதி மற்றும் சுரண்டலிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. சரிங்களா, அதாவது அரசுடைய கடமையாக சொல்லியிருப்பாங்க. இது அரசின் கடமை அப்படின்னு சொல்லப்படுறது அரசு நெறிமுறை கோட்பாட்டில் வந்துடும். அரசு நெறிமுறை கோட்பாட்டில் ஆர்டிகல் 46 சொல்கிறது வெல்ஃபேர் ஆஃப் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு எங்கே வந்துடுது? ரிசர்வேஷனுக்குள்ளே வந்துடுதா? நெக்ஸ்ட் 243. ஸோ இது வந்து நமக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9 கீழே வந்துடும். பார்ட் 9ல் 243 டி 243 டி 243ல் டி அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் தேர்தலில் ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது. 243ல் டி அப்படிங்கிறது நகராட்சி தேர்தலில் ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது. இதை நம்ம கொண்டு வந்தது 73வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992. நமக்கு நகராட்சி கொண்டு வந்தது 74வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1992. ஸோ இது ரெண்டுமே 243ல் டி டி இது ரெண்டும் பார்ட் 9 கீழே வரக்கூடியது. சரிங்களா, 243 டிடி 2 தான். இப்போ பார்த்தது பாருங்க, 15ல் 3, 16ல் 2, 46 1, 243ல் டிடி 2 அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா 330 to 342 இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 16. பார்ட் 16ல் சொல்லப்பட்டது மொத்தம் எத்தனை இருக்குது? 330, 32, 34, 35, 3, 4, 5, 6, 7, 8 இதுக்குள்ளே 8 ஆர்டிகல் படிக்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் ஸ்பெஷல் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 330 எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் ஆன் எம்பி எலெக்ஷன், பாராளுமன்ற தேர்தலில் எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது. அதே 332 எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தல் இப்போ நடக்க போகுது இல்லைங்களா, சட்டமன்ற தேர்தலில் எஸ்சி எஸ்சி ரிசர்வேஷன் பற்றி சொல்லக்கூடியது 332. தென் அதே மாதிரி 334 35 பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இன் எலெக்ஷன். சரிங்களா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 334 வராது, ஃபார் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் வந்துருச்சா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டு 10 year அந்த எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இந்த 2 தான். இது வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டு 10 years 10 ஆண்டுகளுக்கு எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை நீட்டிக்கிறத பற்றி சொல்லக்கூடியது. ஸோ இதை 334 ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் அது நீட்டிக்கும். அடுத்த 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி லாஸ்ட்டாக பண்ணது 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2021. 104வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ஆர்டிகல் 335 கிளைம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன், கோரிக்கை, பணி மற்றும் பதவியில் கோரிக்கை வைத்தல், கிளைம்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் 330 சொல்லப்பட்டிருக்கு. தென் 338 இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமிஷன் 338 நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, 338 ஏ நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி, 338 பி வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, அதாவது எஸ்சிக்கான தேசிய ஆணையம், எஸ்டிக்கான தேசிய ஆணையம், பிசிக்கான தேசிய ஆணையம். ஃபுல்லாகவே 338. இது 338, இது 338 ஏ, 338 பி.
அதுக்கப்புறம் 340 என்ன சொல்லுது அப்படின்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறத பிரசிடென்ட் தலைமையில் என்ன பண்ணலாம், ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவர் தலைமையிலான பிற்படுத்தப்பட்டவருக்கான ஆணையம் ஒன்றை அமைத்தல் அப்படின்றத பற்றி சொல்கிறதா 340. இதன்படி அமைக்கப்பட்டதான் காக்கா கலைக்கர்னு பார்த்தோம் 1953. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷனில் பின்னாடி நமக்கு ஆணையம் வேணும்னு சொல்லி ரெஃபர் பண்ணி அதுக்கப்புறம் ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க, நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பகுதி 9 வரக்கூடியது. இப்போ நீங்கள் மொத்தமாக எல்லா ஆர்டிகளையும் படித்து ஞாபகம் வைக்கலாமான கஷ்டம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பகுதி 3, பகுதி 4, பகுதி 9, பகுதி 16 4ஆக பிரிங்க, ஒரு காலம் போடுங்க, ஒவ்வொன்றுக்குள்ளே என்னென்ன வரும்னு தனித்தனியாக எழுதுங்க. சார்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம். பெரிய விஷயமே இல்லை. படிக்கிறத ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக படிங்க. இப்போ சில பேர் ஆல்ரெடி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ எக்ஸ்ட்ரா பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். சில பேர் புதுசாக படிக்கிறீங்க, நான் சொல்கிற விஷயத்தை எழுதி நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் திரும்ப அப்டேட் பண்ணும்போது திரும்பி நிறையா புக் படிப்பீங்க. அப்போ எனக்கு தெரியாத நிறைய விஷயத்தை கூட நீங்கள் கற்றுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதுக்கு கீழே எடுத்து நீங்கள் எழுதலாம். எழுதுறதுக்கு இடம் விட்டு சார்ட் போட்டு நீட்டாக எழுதிக்கோங்க. ஒரு அவுட்லைன் கிடைக்கிறதாம கஷ்டம். அந்த அவுட்லைனை மட்டும் உங்களுக்கு ஒருத்தன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ளே அப்டேட் பண்ணுறது ஈஸி. சில பேருக்கு எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அவுட்லைனே தெரியாது. நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் 90% நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஒருவேளை இன்னும் வரக்கூடிய காலங்களில் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சுலாம் பார்ப்பீங்க. அப்போ அமெண்ட்மெண்ட் புதுசாக வரும். அப்போ நீங்கள் எங்கே போய் எழுதுவீங்க? அதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுருங்க. எழுதும் போதே ஸ்பேஸஸாக எழுதுனீங்க அப்படின்னா சைடில் அப்டேட்டுக்கு ஒரு இடம் விட்டுருங்க. எதெல்லாம் நான் சார்ட் போட சொல்கிறேன், எதெல்லாம் நான் 6 மார்க் போட்டு எழுதுறேன், அது அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா படிக்கிறது ஈஸி. ஏன்னா நோட்ஸ் பெருசு. இப்போ ரிசர்வேஷன் 2 கிளாஸ் முடிச்சிருக்கோம். இதை ஃபுல்லாக படித்தா எனக்குமே மனப்பாடம் பண்ணால் ஒரு சில டைம் ரிவிஷன் பண்ணணும்னு தோணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சார்ட்டை தான் பார்ப்பேன். இப்போ லாஸ்ட்டாக போட்டேன்ல அந்த சார்ட் வச்சு ஸ்டோரி எடுத்துக்கலாம். ஸ்டோரி நம்ம எத்தனை டைம் படித்தாலும் மறக்காலும் பாதி ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்பர் அப்படி கிடையாது. ஒன்று மறந்துருச்சுன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் அந்த ஸ்டோரி, நம்பர், ஆர்டிக்கிள், அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் சார்ட் போட்டு நான் சொன்ன மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மேக்ஸில் அப்படி தான் சொன்னேன், ஃபார்முலா நோட் போடுங்கன்னு சொல்லி. அதனால இந்த டைம் பாஸ் பண்ணவங்க நிறையா பேர், ஏன்னா பாஸ் பண்ண நிறையா பேர் சொன்ன விஷயம் ஃபார்முலா நோட்டு ரிவிஷனுக்கு யூஸ் ஆச்சு ரொம்ப லாஸ்ட் டைம். அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். முக்கியமான விஷயங்கள் நியூமெரிக்கல் டேட்டாவை சார்ட்டாவோ டயக்ராமோ போட்டு வச்சுட்டா எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்லி விடுறீங்களோ அந்த இடத்த நான் திரும்ப சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. 2வது டைம் சொன்னால் மறுபடியும் ஓட்டி அப்படியே பாருங்கள், பார்த்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். 2வது டைம் ஆல்ரெடி சொல்லியாச்சு அப்படின்னு விடாதீங்க. திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா திரும்ப கேட்க போகிறாங்கன்னு அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இது நான் இன்றைக்கி நேற்று அனலைஸ் பண்ணல, ஒரு 10 இயர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஸ்டின் லெவலும் மாறிக்கிட்டே தான் போகுது. அதுக்காக நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே கொஸ்டின் இப்போ இருக்கானா கிடையாது. நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா மாறிக்கிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிறதுக்கு தான் நான் எழுதக்கூடிய வேவை மாற்ற சொல்கிறேன். இப்படி எழுதி வச்சுட்டு சைடில் எங்கே ஆட் பண்ணுவோன்னு தெரியாது. இப்போ நான் சொன்ன மாதிரி டேபிள் காலமாக போட்டு வச்சிங்கன்னு வைங்களேன், அதில் எக்ஸ்ட்ரா கீழே 2 லைன் விட்டு வச்சிருங்க. புதுசாக ஏதாவது வருதா ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிருச்சு. இந்த நோட்ஸை இன்னொரு 5 வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இல்லை இந்த நோட்ஸ் எழுதிட்டேன் இந்த 6 மாதத்தில் தூக்கி போட்டு அடுத்து புதுசாக எழுதுவேன் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரை A4 ஷீட்டில் எழுதுனா இன்னும் பெஸ்ட்டு. கேப்பில் ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எழுதும்போது ஸ்பேஸ் விட்டு எழுதினீங்கன்னா 2 வருஷத்துக்கு ரினிவல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் எழுதினீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்டாச் பண்ண முடியுதுன்னா இது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்தாலும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டேட்டாஸ் மாறிக்கிட்டே இருக்கும், பட் பேசிக் மாறாது. அதனால் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா இன்னொரு 10 வருஷத்தில் உங்கள் நாலேஜ் எங்கேயோ போயிடும். நீங்கள் பாஸ் பண்ணுங்கள், படித்து பாஸ் பண்ணுறதுக்கு தான் வர்றோம். பட் நாலேஜபிளாக தேவைப்படுறதுக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்து படிக்கிறவங்களுக்கு சொல்லலாம்ல, உங்களோட ஜூனியர்ஸோ இல்லை உங்கள் வீட்டில் தம்பி தங்கச்சி யாராவது படிக்கிறாங்க, இல்லை நாளைக்கு உங்கள் பசங்களே படிக்கிறாங்கன்னா கூட உங்களோட டேட்டா வந்து பின்னாடி இன்னும் 10 வருஷம் கழிச்சு புக்கில் இருக்குமானா இருக்க போகிறதில்ல. எல்லாம் ஷார்ட் ஆகிட்டு போகுது. புக்கே முடிஞ்சு புக்காக மாற வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற காலத்தில் நம்ம பழைய டேட்டாவெலாம் தேட முடியாது. தேடினோம்னா நிறைய டேட்டா கிடைக்கும், எது முக்கியம்னே தெரியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்தது இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் பெரிய பொக்கிஷம். சில பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ தமிழ் கொஸ்டின் கேட்குறாங்க, ஓலைச்சுவடியை தேடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள் தான். நம்ம சிலபஸில் கொடுத்த விஷயத்தை எடுத்து கொண்டு வராங்க. அதுக்கு நிறையா கமெண்ட்ஸு, ஃபீட்பேக்ஸு, மீம்ஸு. ஏன்னா இப்போ அப்படிலாம் மீம்ஸ் எல்லாம் போட்டால் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் இப்போ இதில் வந்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம முக்கியமானதை எடுத்துட்டோம். இதை வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு தேட முடியுமானா இந்த விஷயத்தை இதே மாதிரி தேட முடியாது. அப்போ ட்ரெண்டில் எப்படி இருக்கோ அப்படி தேடுவாங்க. அப்போ ஒரு ஆர்டரே கிடைக்காம கூட போயிடலாம். இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சமச்சீர் கல்விக்கு முன்னாடி இருக்க புக்கு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கதையை ஸ்டோரியை நீட்டாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. நான் படித்தப்போலாம், நான் 10th முடிக்கிறப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 to 17 இயர்ஸ் பேக், அப்போல்லாம் எப்படி இருக்கும் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். படித்தோம்னா ஈஸியாக ஸ்டோரியை வச்சு நம்ம ஈஸியாக எல்லாமே ஃப்ரேம் பண்ண முடியும் கொஸ்டினுக்கு 5 மார்க்குக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் நிறையா இருக்குது. ஆனால் அந்த ஸ்டோரி கன்சீக்வெண்ட்டாக வருதானா வரல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் வரிசையாக படிக்காமல் கட் பண்ணி படிக்கிறீங்க. சிலபஸை படின்னு சொல்கிறாங்க. பட் சிலபஸை விட சீக்வன்ஸ் முக்கியம். சீக்வன்ஸை வச்சு சிலபஸை படிச்சிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் சீக்வன்ஸே பார்க்க மாட்டேன், சிலபஸை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். கிளியர் பண்ண முடியாமலாம் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக ட்ராவல் பண்ணுங்கள், எந்த விஷயத்தையும் டீவியேட் ஆகாதீங்க. டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்குமே இருக்கும். யார் அந்த டிஸ்ட்ராக்ஷனை தாண்டி எனக்கு தேவை கவர்மெண்ட் ஜாப், அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன். எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நான் படிப்பேன். நான் படித்து பாஸ் பண்ணுற வரை என் கண்ணுக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரே ஃபோக்கஸ், ஒரே கோல், போஸ்டிங், கவர்மெண்ட் போஸ்டிங் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிங்கன்னா வரக்கூடிய வருடங்களில் எல்லாருமே அரசு அதிகாரி. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.